வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், ஏழை நிஜத்துல ஏன் இன்னும் ஏழையாகிட்டு போகிறாங்க அண்ட் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களா ஏன் ஆகிட்டு போகிறாங்க. இந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே ஏன் போகுது. ஏன் உலகத்தோட 95% பணம் வெறும் 5% மக்கள் கிட்ட இருக்கு அண்ட் மிச்சம் இருக்கிற 5% செல்வம் 95% மக்கள் கிட்ட இருக்கு. அண்ட் யாரோ ஒருத்தர் சரியாத்த சொல்லிருக்காரு. அப்படி நீங்க அம்பானி, அதானி, பில் கேட்ஸ், ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க், வாரன் பஃபட் அண்ட் இன்னும் பல பணக்கார ஆட்கள் கிட்ட இருந்து அவங்க எல்லா காசையும் அவங்க கிட்ட வாங்கிட்டு அண்ட் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சமமா சரியா பிரிச்சு கொடுத்துறாலும் பிறகு சில வருஷத்திலேயே அந்த பணம் திரும்பவும் அம்பானி, அதானி, பில் கேட்ஸ், ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க் அண்ட் வாரன் பஃபட்டோட பாக்கெட்டுக்கு போயிடும் அண்ட் மக்கள் திரும்பவும் ஏழை ஆயிடுவாங்க. இந்த விசித்திரமான தீர்க்கப்படாத புதிரை இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அண்ட் வீடியோவோட கடைசியில மிஸ்டர் முகேஷ் அம்பானி பையனோட கல்யாணத்துல இருந்து அப்படி நீங்க என்ன கத்துக்க முடியும், இத 100 புத்தகங்களாலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இதனாலேயே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அண்ட் அப்படி நீங்க புதுசுனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and bell icon அமைக்கிடுங்க. 2 கேள்விகளுடன் ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, யோசிச்சு பாருங்க, என்ன காரணமா இருக்கோ 6500 கோடிக்கான முதலாளி ஷாருக் கான் வந்து இதுவரைக்கும் அவருக்கான எந்த பர்சனல் பிளேனும் வாங்கல. ஏன்னா 400 கோடி ரூபாய்க்கான ஜெட் பிளேன் அவரால் சுலபமா வாங்க முடியும். அவருக்கு இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. இரண்டாவது கேள்வி, அப்படி என்ன காரணம்? அது எண்ணெய் கண்டுபிடிச்ச பிறகு பார்த்தா துபாய் மற்றும் சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் இன்னைக்கு பணக்கார நாடுகளாக கருதப்படுது. அதுவே அதே எண்ணெயை கண்டுபிடிச்ச பிறகு வெனின்சுலா பேர் உள்ள அந்த நாடு அழிவோட விளிம்புல இருக்கு. இந்த 2 கேள்விக்கான பதிலா மறைஞ்சிருக்கு பணத்தோடைய 5 ரூல்ஸ்ல. இது உலகத்தோட எல்லா பணக்கார நபரும், அது அம்பானியோ, வெல் ஜக்கர்பர்க் இல்ல ரத்தன் டாடா, எல்லாரும் ஒரு சட்டம் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. இதை ஏற்றுக்கொண்டு பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆயிட்டாங்க அண்ட் இத பொறுக்கணிச்சு விட்டுட்டு ஏழை அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. சோ பணத்தோட முதல் ரூல் வந்து பணக்காரங்களா வெறும் ஆகாதீங்க, பணக்காரனாவே இருக்கணும். நிறைய பேர் பணக்காரனா ஆன பிறகு திரும்பவும் வறுமைக்கான குழிக்குள்ள போயிடுறாங்க. தெரியுமா ஏன்னு? ஏன்னா அவங்க கிட்ட ஸ்டெப்னி இருக்கிறது இல்ல, எந்த பேக்கப் பிளானும் இருக்கிறது இல்ல. நண்பர்களே, கார்ல 4 புதிய டயர் இருந்த பிறகு கம்பெனி ஒரு எக்ஸ்ட்ரா டயர் கொடுக்கறாங்க. அப்படி கார் நடு வழியில பஞ்சர் ஆயிடுச்சுனா அப்ப உங்ககிட்ட ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா இருக்கணும். எதனா சேஃப்டி சப்போர்ட் இருந்தே தீரணும். சோ தட் திடீர்னு ஏற்படுற பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளலாம். இல்லனா நடு வழியில சிக்கல்ல மாட்டிப்பீங்க. இதை இன்னொரு வழியிலயும் புரிய வைக்கிறேன். எந்த டைட்டானிக்க எப்பவுமே முழுகவே முழுகாத கப்பல்னு சொல்லப்பட்டதோ என்னாச்சு அது கூட. அது ஒரு ஐஸ்பர்க் மீது மோதந்தும் அதுக்குள்ள தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. சோ மக்கள் அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சேஃப்டி போட்ஸ்க்கான அவசியம் இருந்துச்சு. அண்ட் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைட்டானிக்ல அவ்வளவு சேஃப்டி போட்ஸே இல்ல. ஏன்னா எந்த கம்பெனி டைட்டானிக்கை உருவாக்கிச்சோ அவங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு தோணுச்சு இந்த கப்பல் எப்பவுமே முழுகாதுன்னு. அண்ட் இந்த கவனக்குறைவினால் 1500 மக்கள் இறந்து போனாங்க. இங்கேயும் எந்த பேக்கப் பிளானும் இல்ல அவங்க கிட்ட. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், this world is full of uncertainty and unpredictability. எதுனாலும் எப்பனாலும் ஏற்படலாம். பொம்போய் இத்தாலியோட அந்த சமயத்து ரொம்பவே செல்வந்தர மற்றும் சந்தோஷமா வாழக்கூடிய நகரம். அங்க இருக்கிற மக்களுக்கு சுத்தமா தெரியவே இல்ல அவங்க நகரத்துல இருந்து வெறும் 24 கிலோமீட்டர்ல ஒரு எரிமலை துடிச்சுட்டு இருக்குன்னு. அண்ட் ஒரு நாள் அது வெடிச்சதும் அப்ப அதன் காரணத்தினால் அந்த நகரம் அண்ட் அங்க இருக்கிற மக்கள் ஒரு நொடியில சாம்பல் ஆயிட்டாங்க. அங்க இருந்த எல்லா மக்கள் இக்னோரன்ஸ் மோட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 24 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் எதுவுமே ஆகாதுன்னு. அண்ட் ஒரு நாள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2001ல 11 செப்டம்பர் அன்னைக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங்ல உட்கார்ந்துட்டு அண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்த மக்கள் வந்து எப்பவுமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இது இந்த பில்டிங்ல வேலை செய்யறதுக்கான அவங்களோட கடைசி நாளா இருக்கும்னு. நான் உங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் ஏன் சொல்றேன், ஏன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன். பணக்காரனா வெறும் ஆகாதீங்க, பணக்காரனாவா இருக்கணும். உண்மையில நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன், வாழ்க்கையில எப்பனாலும் எதுனாலும் ஏற்படலாம். சோ இதனாலேயே உங்க மோசமான சமயத்துக்கு ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா இருக்கணும். நிறைய பேர் இக்னோரன்ஸ்ல உங்க வாழ்க்கைய வாடுறாங்க. எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. இங்க பாருங்க, நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா பேக்கப் பிளான் கண்டிப்பா உருவாக்க முடியும். இதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுக்கணும். அதுவும் ஆத்தென்டிக் அண்ட் ரொம்ப சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ். சோ தட் உங்களுக்கு எதனா ஏற்பட்டாலும் உங்களுடைய நாளை எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். நீங்க சேர்த்து வச்ச காசு அழியாது, உங்களுக்கு கடன் வாங்கணும்ன்ற நிலைமை ஏற்படாது. ஏன்னா ஒரு மெடிக்கல் பில் போதும் நம்மள ஏழையாக்கிறதுக்கு. இது நான் சொல்லல, WHO ரிப்போர்ட் சொல்லுது. மோர் தென் 55 மில்லியன் மக்கள் பாவர்ட்டிக்குள்ள தள்ளப்படுறாங்களா ஒவ்வொரு வருஷமும் மருத்துவ செலவுனால. ஏன்னா ஒரு சாதாரண ஜுரம்னா அது பிரச்சனை இல்ல, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா எதனா சீரியஸா ஹார்ட் அட்டாக், கேன்சர் மாதிரி வந்துருச்சுன்னா அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா 30 ல இருந்து 40 லட்சம் ரூபாய் செலவாயிடும். சோ இதுக்காக தான் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க சொல்லி. இப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மாசம் வெறும் 300 ரூபாய் 400 ரூபாய் பிரீமியம்லயே கிடைக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா போய் பை பண்ணுங்க. இங்க உங்களுக்கு கிடைக்கும் 50க்கும் மேலான கம்பெனிஸோட பிளான்ஸ். இத கம்பேர் பண்ணி இன்னைக்கே நீங்க உங்களோட பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு up to
25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட் சர்வீஸ் உடன். அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் டயபெட்டிஸ் பிபி எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு இருந்தா அதுக்கான பிளான்ஸும் இப்ப இருக்கு. அப்படி நீங்க ஒரு NRI பர்சன்னா இந்தியால இருக்கிற உங்க பேரண்ட்ஸ்க்கும் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம். நீங்க உங்களுடைய NRI அக்கவுண்ட்ல இருந்து இன்சூரன்ஸ் வாங்குனீங்கன்னா 18% GST தர வேண்டியது இருக்காது. ஒருவேளை நீங்க ஊர்ல இல்லனா கூட ஹாஸ்பிடலுக்கு அப்பாயின்மெண்ட் புக்கிங்ல இருந்து லேப் டெஸ்ட் அரேஞ்ச் பண்றது, மெடிசன்ஸ் உங்க பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டுக்கு டெலிவர் பண்ற வரைக்கும் இதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் டீம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜருடன். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க அண்ட் உங்களோட வரப்போற நாளைய ஃபைனான்ஷியலி செக்யூர் பண்ணுங்க. அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து எதை வாங்க முடியுமோ அதை வாங்காதீங்க, எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வாங்குங்க. பணக்கார நபர் அவரோட இன்கம்க்கு பிரகாரம் செலவு பண்றாரு, அதுவே ஏழை நபர் அவரோட ஆசைக்கு பிரகாரம். ஏகப்பட்ட சொத்து இருந்த பிறகும் ஷாருக் கான் இன்னைக்கு வரைக்கும் பிரைவேட் ஜெட்டுக்கான கனவை அடைய முடியல. அதுவே ஷாருக் கான் விரும்பினா அவரோட 6500 கோடி ரூபாய் சொத்துல இருந்து 400 கோடி ரூபாய்க்கான பிரைவேட் ஜெட் சுலபமா வாங்கலாம். விஷயம் காசை பத்தியே இல்ல, இங்க விஷயம் வந்து புத்திசாலித்தனமா செலவு பண்றத பத்தி. ஷாருக் சொல்றாரு, என்கிட்ட பல வாட்டி இவ்வளவு காசு வந்திருக்கு, அவர் பிளேன் வாங்கிடலாம். ஆனா காசு வந்ததுமே அவர் எதிர்க்க 2 வழிகள் இருந்தது. ஒன்னு பிளேன் வாங்கிடலாம், இல்ல அடுத்த பிலிம் இல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஷாருக் வந்து ஒவ்வொரு வாட்டியும் காசை அவருடைய அடுத்த பிலிம்லயே முதலீடு பண்ணாரு. இன்னொரு பக்கம் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு 30,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சதுன்னா அப்ப அவர் 20,000 ரூபாய்க்கான டவுன் பேமெண்ட் பண்ணி 6,000 ரூபாய் EMI-ல லேட்டஸ்ட் ஐபோன் வாங்கிடுவாரு. ஒரு ஏழை மற்றும் பணக்காரனோட யோசிக்கிற விதத்துல மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். ஷாருக்கு தெரியும் அவர்கிட்ட பிளேன் வாங்குறதுக்கான காசு இருக்கு, பட் ஒருவேளை அஃபோர்ட் பண்றதுக்கு இல்ல. இதனால தான் அவர் 10 கோடி ரூபாய்க்கான ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடுறாரு. ஏழை இத பாக்குறதுல அவரால என்ன அஃபோர்ட் பண்ண முடியும்னு, அவர் வெறும் இத பாக்குறாரு அவரால என்ன வாங்க முடியும்னு. ஷாருக் அவர் சொத்தோட 6% மதிப்புள்ள பிளேன அவர் எல்லைக்கு மேல இருக்கிறத கருதுறாரு. இதனால தான் பணக்காரனா இருக்காரு. அண்ட் மக்கள் 12 லட்சம் ரூபாய் வருஷ சம்பளத்தை வச்சு 25 லட்சம் ரூபாய்க்கான வண்டி வாங்க போறவங்க அவங்க வறுமையை அவங்களே இன்வைட் பண்றாங்க. சோ இதனால தான் எதைய வாங்குறதுக்கு முன்னாடி இதை யோசிக்காதீங்க, என்னால இதை வாங்க முடியுமான்னு. இதை கேளுங்க, என்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, யானையை வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, யானையை வளர்க்கறது பெரிய விஷயம். பணக்காரன் ஆகிறதுக்கான அடுத்த ரூல் வந்து சேவிங். பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, மணி சேவ்ட் இஸ் மணி earned. 1920ல வெனிசுலா நாடுல எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. வருஷம் 1960 வர்றப்போ இந்த நாடு ரொம்ப பணக்கார நாடாயிடுச்சு. எவ்வளவு பணக்காரங்கன்னா அங்க வந்து அவசியமான பொருட்களும் ப்ரொடக்ஷன் காஸ்ட விட கம்மி விலையில கிடைச்சிட்டு இருந்தது. ஏன்னா அரசாங்கம் எல்லா பொருட்கள் மீது சப்சிடி கொடுத்தாங்க. அப்புறம் 1980க்கு பிறகு பல காரணங்களால் எண்ணெயில இருந்து சம்பாத்தியம் கம்மியாச்சு. சோ அரசாங்கம் லோன் வாங்கிட்டாங்க. பிறகு அரசாங்கம் லோனுடைய தவணையை கட்ட முடியாம போனப்போ கடன் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அண்ட் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா வெனிசுலாவோட கரன்சி மதிப்பு குறைஞ்சு எவ்வளவு இறங்கிடுச்சுன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு இந்திய ரூபாய் இன்னைக்கு வெனிசுலாவோட 4 லட்சம் பொலிவருக்கு சமானம். 40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நாடு பணக்காரன் இருந்துச்சோ இன்னைக்கு மற்ற நாடுங்க கிட்ட கையெதிர நிலைமை வந்துருச்சு. இன்னொரு பக்கம் 1969ல இன்னொரு நாட்டிலயும் என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க, நார்வே. அண்ட் நார்வே இன்னைக்கு உலகத்தோட ரொம்ப சந்தோஷமான அண்ட் செல்வந்தர நாடாக கருதப்படுது. இதோடைய பர் கேபிட்டா GDP இன்னைக்கு UAE அண்ட் அமெரிக்காவை விட பெட்டரா இருக்கு. அண்ட் இது எல்லாமே அதே எண்ணெயோட சம்பாத்தியத்தினால தான். எந்த எண்ணெய்னால இன்னைக்கு வெனிசுலா சேதமா இருக்காங்களோ. சோ இங்க எழும்புற கேள்வி என்னன்னா, அப்படி நார்வே என்ன செஞ்சாங்க வெனிசுலா செய்யாதத? இதுக்கான ஒரு சுலபமான பதில் வந்து நண்பா, சேமிப்பு. எண்ணெய் கண்டுபிடிச்சு சில வருஷத்துக்கு அப்புறமாவே நார்வேயோட அரசாங்கத்துக்கு புரிஞ்சிருச்சு எண்ணெயில இருந்து வர்ற காசு இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நின்றோம்னு. சோ அவங்க எண்ணெயில இருந்து வர ஒரு பெரிய வருமானத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்களோட சேவிங்ஸை ஃபண்ட்ல சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த ஃபண்டோட பேர் வைக்கப்பட்டது நார்வே சாவரியன் ஃபண்ட். அண்ட் பிறகு அதே ஃபண்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டது. அண்ட் இதே ஃபண்ட் வந்து நார்வேய எவ்வளவு பலமாக்கிடுச்சுன்னா 2008 சமயத்துல உலகம் பொருளாதார வீழ்ச்சினால் அவதிப்பட்டிருந்தப்போ நார்வேக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இதுவும் கூட தான். வெறும் சேவிங் செய்வதால நீங்க பணக்காரன் ஆகிறது இல்ல, பதிலாக சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதும் அவசியம். சொல்லுவாங்கல்ல, பணம் தான் பணத்தை ஈர்க்கும். ஆனா எப்படி காந்தகத்தை ஒரு டப்பால வச்சு போடுறதுனால் அதோட சக்தியை இழந்துருதோ அதே போலயே பணத்தை லாக்கர்ல வைக்கிறதுனால் பணத்தோடைய ஈர்க்கிற சக்தி அங்கேயே முடிஞ்சு போயிருது. நார்வே வந்து என்ன செஞ்சாங்க, நார்வே வந்து உங்க ஃபண்டோடைய $300 மில்லியன் மிச்ச நாடுகள்ல இருக்கிற கிட்டத்தட்ட 9,000 கம்பெனிஸ் லைக் ஆப்பிள், நெஸ்லே, மைக்ரோசாஃப்ட், சாம்சங்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு இன்னைக்கு இந்த ஃபண்டோட வேல்யூ $1.3 trillion. அதுவே பாகிஸ்தானோட GDP வெறும் $307 பில்லியன் தான். இதே மாதிரி நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு முதல்ல செலவு மீது கண்ட்ரோல், பிறகு சேமிப்பு அண்ட் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும். பணத்தோடைய அடுத்த பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட் ரூல். வாய்ப்பு கிடைச்சா பவுண்டரி அடிக்க கத்துக்கணும். அப்படி உங்களுக்கு ஃபுல் டாஸ் கிடைச்சா 6 அடிக்க வந்தே தீரணும். லைக் மக்கள் யாருக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பத்தி நாலேஜ் இருந்ததோ அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அயோத்தியால ராமர் கோவில் கட்டுந்தமே நிலத்தோட விலை 1000 ரூபாய் சதுர அடியில இருந்து அதிகரிச்சு 20000 ரூபாய் ஒரு சதுர அளவுக்கு கூட போகணும். இதனாலேயே இந்த நாலேஜின் காரணத்தினால் அவங்க நிலத்துல எப்ப இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதோட விலை கம்மியா இருந்தப்போ அண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்ல பணம் சம்பாதிச்சிட்டாங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப எப்படி பயன்படுத்திக்கணும் இதுக்கு நான் உங்களை 1963 1963க்கு கூட்டிட்டு போகிறேன். ஒரு பேங்க் அந்த சமய கம்பெனிஸ்க்கு அவங்க குடோன்ல வச்சிருக்கிற பொருட்கள் மீது லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேங்கோட பேர் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். பேங்க் கிட்ட இருந்து ஒரு கம்பெனி என்ன சொல்லி லோன் கேட்டாங்கன்னா எங்க கிட்ட 160 மில்லியன் மதிப்புக்கான ஆயில் இருக்குன்னு. பேங்க்காரங்க போய் குடோனை செக் பண்ணாங்க. ஃபுல்லா என்ன பேரல்னால நிரம்பி இருந்தது. லோன் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா பிறகு தெரிய வந்துச்சு அந்த எல்லா பேரல்ஸ்லயும் எண்ணெய் இல்ல தண்ணி இருந்துச்சுன்னு. ஜூஸ் லீக் ஆயிடுச்சு. அமெரிக்கன் பேங்க் கூட யாரோ மோசடி செஞ்சிருக்காங்கன்னு பேங்கோட ஷேர்ஸ் பாதி இறங்கிடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே. ஒவ்வொரு நபரும் அங்க காசை வெளியே எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நபர் வந்து அந்த ஸ்கேண்டல் சமயத்துல அதே பேங்க்குள்ள $20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. எல்லாரும் யோசிச்சாங்க முட்டாளா இருப்பாருன்னு. ஆனா அந்த நபர் மேல இருந்து கீழே வரைக்கும் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த மோசடினால பேங்கோட ரெபுடேஷன் குறைஞ்சிருக்குதான். ஆனா அந்த பேங்கோட பிசினஸ் மாடல் ஒரே டாப் கிளாஸாக இருந்திருக்கு. சோ இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு பெருசா ஆகிய தீரும். அண்ட் இந்த நபரோட பேர் வந்து வாரன் பஃபட். அண்ட் இன்னைக்கு அவர் இந்த பேங்கோட 20% விட அதிகமான ஸ்டேக்ஸ் ஓன் பண்றாரு. இதோட வேல்யூ வருஷம் 2024 பிரகாரம் $41.1 பில்லியன். 1963ல வாரன் பஃபட்டை விட அதிகமான காசு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தது. ஆனா வாரனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ சதம் அடிக்க தெரிஞ்சிருந்தது. அண்ட் இதுதான் காரணமே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு அவர் போர்ட்போலியோட ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்கு. சோ கடைசியா பணத்தோட கடைசி ரோல் ஸ்டாப் காப்பியிங் ஸ்டே ரிச். ரொம்பவே லைவான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்மளுடைய முகேஷ் அம்பானி சாரோட பையனின் டெஸ்ட் மேட்ச் அளவுக்கான ஒரு பெரிய கல்யாணம் முடிஞ்சதை நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் அம்பானி சாரோட கடைசி பையன் அனந்தோடைய கண்ணை மினுக்க வைக்கிற ஹை ப்ரொஃபைல் கல்யாணத்தை பார்த்துட்டு நிறைய பேருடைய மனசுக்குள்ளவோ அம்பானி ஆகணும்ன்ற எண்ணம் வந்திருக்கும். இதுல பல பேர் கல்யாணத்தோட என்கேஜ்மெண்ட்ல இருந்து ஃபேர்வெல் வரைக்கும் வேற எதுக்காக பார்த்திருப்பாங்கன்னா சோ தட் தெரிஞ்சுக்கலாம் அம்பானியோட கல்யாணம் எப்படி நடக்கும்னு. சோ தட் நம்மளோட கல்யாணத்திலயோ கொஞ்சம் இந்த அளவுக்கு சம்பந்தம் உள்ளதா இதெல்லாம் பண்ணலான்னு சில பேர் வந்து கண்டிப்பா முடிவு எடுத்திருப்பாங்க. நம்மளுடைய கல்யாணத்திலயோ அம்பானி இது போலவே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்னு. ஏகப்பட்ட விருந்தினர் வருவாங்க. ரியானா ஜஸ்டின் பீபர் அளவுக்கு இல்லனா கூட இதே மாதிரியான கொஞ்சம் நெஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு டாடா அப்பா கிட்ட சொல்லி செய்ய வைப்பேன். அனந்த் வந்து அப்படி 200 கோடி ரூபாய்க்கான ஷர்வானி போட்டிருக்காருனா அப்ப அட்லீஸ்ட் 3-4 லட்சம் ரூபாய் நம்மளும் போட்டுக்கலாமே. நண்பா 2 கையை சேர்த்து வணங்கி கேட்கிறேன் இந்த ட்ராப்ல மாட்டாதீங்க. அம்பானி சார் அப்படி 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாலும் இது அவருடைய நெட்வொர்த்தோட 1% கூட வராது. நீங்க அவருக்கு சமமா மேட்ச் ஆனு போனீங்கன்னா அப்ப லோன் எடுக்கணும்ன்ற நிலைமை வந்துடும். அப்புறம் பாத்துக்கோங்க லோனோட தவணை கட்டுறதுக்கு கல்யாணத்துக்கு வந்து நகையை வைக்க வேண்டியதாயிடும். அண்ட் அவரு முகேஷ் அம்பானி நண்பா நீங்க மூச்சு எடுத்து விடுற நேரத்துல அவரோட சொத்து அதிகமாகுது. அண்ட் யாருக்கு தெரியும் அவங்க பொண்ணு ஈஷாவோட கல்யாணத்துல வேற 700 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய முகேஷ் அம்பானி வந்து நேரா 5000 கோடி ரூபாய் என்ன யோசிச்சு செலவு பண்ணிருப்பாரு. வாய்ப்பு இருக்கு இதுல நம்ம அண்ணாச்சியோட இதுல ஒரு பெரிய பிசினஸ் பிளான் இருக்கலாம். இத புரிஞ்சுக்கிறது என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அண்ட் உங்களுக்கு தான் இதனால தான் மறந்தோ கம்பாரிசன்ன்ற எண்ணத்துல உங்களோட ஃபியூச்சரை வீணாக்கிடாதீங்க. அண்ட் எஸ் கல்யாணத்தோட எல்லா செலவையும் அவர் மொய்யாக உங்களை கூப்பிடாமலே ஜியோவோட ரீசார்ஜ் அதிகரிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 விதிகளும் உங்களை வாழ்க்கையில உங்களை ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல் நபர் அண்ட் ரொம்பவே ஒரு பணக்கார நபரா ஆக்க முடியும். சோ இதனால தான் அப்படி நீங்க பணக்காரர் ஆகணும்னா இந்த 5 விதிகளையும் ஒரு சட்டம் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பணக்காரனா ஆனா மட்டும் போதாது பணக்காரனாவும் வாழணும். சோ ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதனால உங்களோட பணம் தேவையில்லாம ஹாஸ்பிடல் பில்ஸ்ல செலவாகாம சேஃபாக இருக்கும். அப் டு 25% டிஸ்கவுண்ட்டுடன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்பவே எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த 5 டிப்ல இது ரொம்ப நல்லா இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you for watching.